கிளாஸில் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 22 ஹால்விங் பிரின்சிபல் இதுக்கப்புறம் டபுளிங் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு சாப்டர்ஸும் தெரியாமல் நம்ம ஸ்பீட் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஹால்விங் எ ஸ்ட்ரோக் இன் லென்த் இண்டிகேட்ஸ் தி அடிஷன் ஆஃப் டி ஆர் டி. ஸ்ட்ரோக்கில் டி ஆர் டி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம ஹால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹால்விங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹால்விங்னா நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரோக் இப்படி போடுறோமா, பி, இது அப்படியே குட்டியாக இதோட ஹாஃப் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக்கஸ் தான் ஹால்விங் பிரின்சிபல். ஓகேங்களா, இந்த பி இப்படி ஃபுல் ஸ்ட்ரோக் இருக்குது, அதை அப்படியே பாதியாக போட்டோன்னா அது ஹால்விங். ஓகே, இப்போ உங்களுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். ஒரு ஸ்ட்ரோக்கில் டி இல்லைனா டி இருக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ரோக்கில் என்ன இருக்குது, டி இருக்குது. டீக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் இருக்கோ அதை வந்து ஹாஃப் லென்த்தில் போடணும். ரேபிட், ரேப்பிட். இந்த இடத்துல நம்ம பியை ஹால் பண்ணுறோம், இந்த இடத்துல பியை ஹால் பண்ணுறோம். ஏன்னா டீக்கு முன்னாடி பி இருக்குது, டிக்கு முன்னாடி பி இருக்குது. டிஆர்டிக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் இருக்கோ அதை நம்ம ஹால் பண்ணணும். ஹால்விங் மீன்ஸ் குட்டியாக போடணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட், கருன்றது இப்போ ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக்கு, டின்றது ஹால்விங். ஹானர், இது ஒரு ஹால்விங் ஸ்ட்ரோக். உங்களோட ஸ்ட்ரோக் எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு அதை நீங்கள் ஹால் பண்ணணும். நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரோக்காக போட்டிருக்கீங்களா, இல்லை ஹால்விங் குட்டியாக போட்டிருக்கீங்களா, இல்லை பெருசாக போட்டிருக்கீங்களா, டபுள் பண்ணி போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹானரில் டி இருக்குது, அதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரோக்குமே இல்லை, நர்ரு தான் இருக்குது. அப்போ நர்ரை ஹால் பண்ணுறோம். அப்ளைடு, பல்லு தான் இருக்குது, அப்போ பல்ல ஹால் பண்ணுறோம். அப்ளைடு. எ ஸ்ட்ரோக் ஹேவிங் எ ஃபைனல் ஊக் ஆர் எ ஜாயிண்ட் டிப்தான்ஸ் மேபி ஹால்விடு டி ஆர் டி. ஓகேங்களா, சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. பேவ், இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக். பேவுடுன்றது இப்போ ஒரு ஹால்விங். டென்னுன்றது ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக். டென்ட்டு அப்படின்றது ஒரு ஹால்விங் ஸ்ட்ரோக். மென்னுன்றது ஃபுல் ஸ்ட்ரோக். மென்ட்டுன்றது ஹால்விங் ஸ்ட்ரோக். ஃபியூன்றது ஃபுல் ஸ்ட்ரோக். ஃபியூவுடு அப்படின்றது ஹால்விங். ஓகேங்களா, நீங்கள் போட்டிருக்க ஸ்ட்ரோக்கு ஃபுல் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹால்விங்கான்னு உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டுருங்க. ஹால்விங் ஃபார் டி ஒன்லி ஆர் ஃபார் டி ஒன்லி. சில இடத்துல நம்ம லைட்டுக்காக லைட்டையும் டார்க்குக்காக டார்க்கை மட்டும் ஹால் பண்ணுவோம். அது எந்த மாதிரி இடத்துலனா சேம் ஸ்ட்ரோக்காக இருக்கும். இப்போ தா அப்படின்றது ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, தாட்டு அப்படின்றது ஒரு ஹால்விங் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, தாவுடுன்னு நீங்கள் இன்னொன்று வரும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தாவுடு, THAWED. இப்போ தாவுடுன்றது வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். ஏன் ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இதையே மறுபடியும் இது நம்ம டிக்காக முன்னாடி இருக்க இத்தை ஹால் பண்ணி போட்டால் இது வந்து தாட்டா இல்லை தாவுடான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சேம் ஸ்ட்ரோக்கு, வவ்வல் பிளேஸ் எல்லாமே சேமாக இருக்குது. இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரோக்காக இருக்கிற இடத்துல நம்ம லைட்டுக்காக லைட்டையும் டிக்குக்காக டிக்கையும் நம்ம ஹால் பண்ணிக்கிறோம். டின்றது ஒரு டார்க்கு, THன்றது ஒரு லைட்டு. ஸோ அதனால் ஃபுல் ஸ்ட்ரோக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்ட்ரோக்கு. இப்போ தாட்டில் டீயும் ஒரு லைட்டு, இத்தும் ஒரு லைட்டு, அப்போனா இது ஹால்விங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் ஸ்ட்ரோக்காக இருக்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம லைட்டுக்காக லைட்டையும் டார்க்குக்காக டார்க்கையும் ஹால் பண்ணிக்கிறோம். இப்போ பிளேன்றது ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக்கு. பிளேடுன்றது நம்ம ஹால் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணணும். ஏன் ஃபுல் ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது டார்க்கு இது லைட்டு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம் பிளேடுக்கு. இன் எ வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் சிலபிள் ஹெவி ஸ்ட்ரோக்ஸ் ஹால்வுட் ஃபார் டி ஒன்லி. பிரேய்டு. ஓகேங்களா, டார்க்கு அதனால் நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணக்கூடாது, ஹால்வுட் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணக்கூடாது, ஹால்வுட் யூஸ் பண்ணணும். ஏன் ஹால்வுட் யூஸ் பண்ணால் இதுவும் ஒரு டார்க்கு இதுவும் ஒரு டார்க் ஸ்ட்ரோக், அப்போ நம்ம அந்த இடத்துல ஹால்வுட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்டுக்கு ஆனால் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணணும், ஏன்னா லைட்டு டார்க்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கு. கிரேன்றது ஃபுல் ஸ்ட்ரோக். கிரேட் அப்படின்றது ஹால்விங். க்ரீட்டுன்றது ஃபுல் ஸ்ட்ரோக். க்ரீட்டுன்றது ஃபுல் ஸ்ட்ரோக். சர்க்கிள் எஸ் ஃபாலோவிங் ஹாஃப் லென்த் ஃபார்ம்ஸ். ஃபைனலாக எஸ் சர்க்கிள் வந்தாலுமே ப்ளூரல் ஃபார்மில் வந்தாலுமே நம்ம முன்னாடி டிடி இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம ஹால் பண்ணிக்கலாம். கோட்ஸு ஹால் பண்ணி எஸ் சர்க்கிள்.
மவுண்ட் ஃபைனலாக எண்ணுக்கு வந்தாலும் ஹால்விங் ரூல் யூஸ் ஆகும். மவுண்ட்ஸ் இன்சைட் த கருவில் எஸ் சர்க்கிள், ஹால்விங் இன்சைடில் எண்ணுக்கு ப்ளஸ் எஸ் சர்க்கிள் மவுண்ட்ஸ். ரெண்ட் ஹால்விங், ரெண்ட்ஸும் ஹால்விங் ப்ளஸ் என்எஸ் சர்க்கிள். ரிஃப்ட் 6 எஃப்க்கு, ரிஃப்ட்ஸ் 6 எஃப்க்கு இன்சைட் த கருவில் எஸ் சர்க்கிள். இது எல்லாமே ஹால் பண்ணியிருக்கோம். ஏன்னா டி இருந்துச்சுன்னா ஹால் பண்ணிக்கலான்ற ரூல் படி ஹால் பண்ணியிருக்கோம். ஹாஃப் லென்த் ஹச் ஓகேங்களா. ஹாஃப் லென்த் ஹச்சை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஹச்சை மட்டும் அப்போர்டு ஹச்சை மட்டும்தான் ஹால் பண்ண முடியும். அப்போர்டு ஹச்சை மட்டும்தான் நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் ஆகும். டவுன்வோர்டு ஹச்சை ஹால் பண்ண முடியாது, இதை தெரிஞ்சுக்கணும். ஹைட்டு அப்போர்டு ஹச்சு, ஹைட்டு ப்ளஸ் எஸ் சர்க்கிள், அப்போர்டு ஹச் ப்ளஸ் ப்ளூரல் ஃபார்மில் வந்தாலும் அதுக்கு முன்னாடி டி இருந்துச்சுன்னா ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹண்ட்டு, ஹன்ஸ் அப்போர்டு ஹச் என்எஸ் சர்க்கிள். ஹாஃப்ட், எஃப் சர்க்கிள் இன்சைட் த கருவில் எஸ் சர்க்கிள். ஹாஃப்ட்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.